السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسولك نبينا خاتم النبيين وأصحابه الطاهرين وآله وصحبه كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الملوك إذا دخلوا قرية أفسدوها وجعلوا أعزة أهلها أذلة وكذلك يفعلون. قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الجهاد كلمة عدل عند سلطان جائر، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவன் மீதே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அண்ணலும் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமூகத்திற்கு நன்மை தீமைகளை சிந்தித்து செயல்படுவதற்குரிய அறிவையும் குர்ஆன் ஹதீஸின் வழியாக அறபோதனைகளையும் எந்தெந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆற்றலையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். எல்லா காரியங்களிலேயும் குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அறிவை கொண்டு சிந்தித்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் சொல்லித்தரும். இது தேர்தல் காலம். அநேகமாய் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் இந்நேரம் நம்மெல்லாம் ஓட்டெல்லாம் போட்டு முடித்து எவ்வளவு சதவீதம் ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு உட்காந்துருப்போம். ரிசல்ட்டுக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய நேர காலமாக இருக்கும். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 4000 வேட்பாளர்கள் களத்திலே நிற்கிறார்கள். அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது சுயேட்சை வேட்பாளர்கள் அப்படின்னு பல பிரிவுகளாக இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டும் எஸ்ஆர்ஐக்கு பின்னால் 5,67,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் பெண்களுடைய சதவீதம் தான் கூடுதலாக இருக்கிறது. 2,89,00,000 பெண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தல்கள் வரும்போது பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். நேற்று வரைக்கும் எதிரிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு நண்பர்களாகி போகிறார்கள். நேற்று வரைக்கும் நண்பர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு எதிரிகளாக ஆகிறார்கள். இது அரசியல் களம். சொல்லுவார்கள் அல்லவா, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு. இப்போ பல்வேறு வேட்பாளர்கள் பல கட்சிகளின் சார்பாக நின்று கொண்டு அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் ஒரு பக்கம், வாக்குறுதிகளை நாங்கள் அது செய்கிறோம் இதை செய்கிறோன்னு அள்ளி வீசுகின்ற இந்த தருணத்தில் நாம் எத்தகைய மனநிலையோடு இருக்கிறோம் என்பது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பக்கம் மதசார்பற்ற கூட்டணி, இன்னொரு பக்கம் மதவாத கூட்டணி, எதிர்புறத்தில் அரசியலிலிருந்து ஒதுங்கி இருந்தவர்கள் என்று ஒரு கூட்டணி,
நேற்று வரைக்கும் ஆளுங்கட்சியோடு ஒற்றி இருந்தவர்கள் இன்றைக்கு தனியாக ஒரு கூட்டணி. அரசியல் என்றால் தெரியாதவர்களெல்லாம் புதிய கட்சிகளை துவங்கி அவர்கள் ஒரு இப்படி ஒரு பன்முகத்தன்மையில் பல பக்கங்களிலிருந்து வேட்பாளர்களும் கட்சிகளும் உதயமாகி களத்திலே நிற்கிறார்கள். நாம் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த ஜும்மாவை நாம் அணுகுவோம். இப்போ நம்மெல்லாம் யாருக்கு வாக்களிப்பது அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உள்ள எஸ்ஆர்ஐயினுடைய கணக்கு பிரகாரம் கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற தொகுதிகளில் 15% முஸ்லீம் வாக்காளர்கள். அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. பல பகுதிகளில் முஸ்லிம்கள் நிறைந்து காணப்படுகின்ற பகுதிகளும் உண்டு, குறைவாக இருக்கின்ற பகுதிகளும் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 60-70 தொகுதிகளில் முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் யாருக்கு செல்கிறதோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையும் உண்டு. இதில் பல பேருக்கு சிந்தனை, நம்ம ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, நம்ம ஓட்டு போட்டு என்னுடைய ஒரு ஆளினுடைய ஓட்டினால் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வந்து விட போகிறதா அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு பல பேர்த்துக்கு இருக்கத்தான் செய்யும். நாம் இதற்கு முன்னால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குரிமை என்பது இந்த ஜனநாயகம் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமை. இந்தியா நமக்கு, பாரதம் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமை இது. அந்த உரிமைக்காக வேண்டிதான் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் போராடினோம். எஸ்ஆர்ஐ கொண்டு வந்து முஸ்லீம்களை குறிவைத்து வாக்காளர் பட்டியலிருந்து எங்களை எல்லாம் நீக்குவதற்கு இவர்கள் முனைப்படுகிறார்கள் அப்படின்லாம் சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் வந்துருச்சான்னு பார்த்து, இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையே இல்லையே. நான் ஏன் ஓட்டு போட வேண்டும் என்று நினைத்தால் நீ வாக்காளர் பட்டியல் பெயர் கொண்டு வந்தால் என்ன, கொண்டு வராவிட்டால் என்ன என்று அமைதியாக நாம் இருந்திருக்கலாம் அல்லவா? வாக்காளர் பட்டியலில் என் பெயர் இருக்க வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்ட நாம் அதே நேரத்தில் ஓட்டு போடுவதும் என்னுடைய கடமை என்ற முனைப்போடு நாம் செயல்படுவதற்கு கடமை பெற்றிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஓட்டு போடுவது குறித்து நமக்கு சொல்லுவார்கள். இது இந்தியா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அமானிதம். வாக்குரிமை என்று நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடமை என்பது நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம். இந்த அமானிதத்தை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். யாருக்கு வேண்டுமானாலும் அதை கொடுங்கள், அதில் மார்க்கத்தில் நமக்கு எந்த விதமான தடங்களும் இல்லை. உங்கள் உரிமை, உங்கள் ஓட்டு யாருக்கு வேணாலும் நீங்கள் செலுத்தலாம். ஆனால் அந்த வாக்கு செலுத்துதல் என்பது இருக்க வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள். திருக்குர்ஆனுடைய வசனம் வரும், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய, உங்களிடத்தில் அல்லாஹ் ஒப்படைத்திருக்கக்கூடிய அமானிதத்தை உரியவர்களிடத்தில் செலுத்தி விடுங்கள். எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். பொருளாதாரம் மட்டுமல்ல. இன்றைக்கி நம்ம அமானிதம்னா என்ன நினச்சிக்கிறோன்னா, யாராவது ஒரு பொருளை கொண்டாந்து தம்பி இதை வச்சிருங்க நான் பிறகு வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அதுதான் அமானிதம்னு நினைக்கிறோம். பணங்காசுகளை கொடுத்தால் அது அமானிதம் நினைக்கிறோம். அது மட்டும் அமானிதம் அல்ல. வாக்கிலிருந்து வாக்கு சுத்தம் வரைக்கும் எல்லாமே அமானிதம் தான். என்னிடத்தில் ஒருவர் சொல்லுகிறார், இந்த ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னா அதுவும் அமானிதம் தான். இப்போ நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு ஜனநாயக நாட்டிலே வாழுகின்ற நமக்கு இந்த அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைங்கிறது ஓட்டு. இதை நாம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். செலுத்துகின்ற போதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய கடமையை ஆட்சிய அந்த நிலைக்குள்ள நம்ம வருவோம். அது இல்லாமல் ஓட்டே போடாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் அப்படி செய்யறான், அந்த ஆட்சியில் இப்படி நடக்குது, இந்த ஆட்சியில் இப்படி நடக்குது அப்படின்னு பேசுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. நமக்கு வழங்கப்பட்ட அந்த வாக்குரிமையை செலுத்திவிட்டு வந்ததற்கு பின்னால் நீங்கள் பேசுங்கள். அதற்கு முன்னால் நமக்கு பேசுவதற்கு தகுதி இல்லை. ஏனென்றால் வாக்கே செலுத்தாத போது அங்கே ஆட்சியாளர்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆக இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் அறிஞர் பெருமக்கள் தற்கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வாக்கு செலுத்துவது கடமை. அது நம் மீது இந்தியாவிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு
உரிமை. அந்த உரிமையை நாம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சரி, இப்போ நிலைமை இப்படி இருக்குது, ஓட்டு போடணும் தான். யாருக்கு ஓட்டு போடுறது? எங்கே பார்த்தாலும் நிற்கிற வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியில் 10 பேரிலிருந்து 40 பேர் வரைக்கும் அதிகபட்சமாக நிற்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுடைய பேக்ரவுண்டு மோசமாக தான் இருக்குது. ஆளுகின்ற கட்சியிலிருந்து, எதிர்கட்சியிலிருந்து, இன்ன பிற கட்சிகளிலிருந்து, சுயேட்சை வேட்பாளர் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தான் சொல்கிறேன். யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. அரசியலில் வேட்பாளர்களாக நிற்கக்கூடியவர்களுடைய எல்லோருடைய முகத்திற்கு பின்னால் இன்னொரு முகம் இருக்கிறது. ஊழல் செய்திருக்கிறார்கள், வேற யார்ட்டையாவது போய் அடித்து பணங்களை பிடுங்கி இருக்கிறார்கள். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இந்த வேலைகள்லாம் செஞ்சு, அது சென்னையில் இதை நம்ம ரொம்பவும் அனுபவிச்சிருக்கோம். வீட்டு முன்னால் ஒரு ஜல்லி கொட்டிடக்கூடாது, உடனே வந்துடுவானுங்க 4 கட்சிக்காரங்க. என்ன வேலை நடக்குது? இப்போ நான் எல்லாம் முனிசிபாலிட்டியில் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து தான் இப்போ காசு கொடுக்குறையா இல்லையா? இது பல பேர் கட்டடங்கள் கட்டும்போது நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆக ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற எல்லோரும் ஊழல்வாதிகளாகத்தான் இருக்கிறார்கள், மக்களை துன்புறுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு 40% இவர்கள் நன்மைகளை செய்தாலும் ஒரு 60% மக்களுக்கு எதிரான விஷயங்கள் தான் அது வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ நடக்கிறது என்பது மாற்று கருத்து இல்லை. இப்போ இதெல்லாம் ஒரு மையமாக வைத்து தான் என்ன ஒரு மனநிலை வருதுன்னா, எவனுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? இது பல பேருடைய சிந்தனை. இப்போ இது குறித்து மார்க்கம் என்ன சொல்லுகிறது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நமக்கு சொல்லுகிறார்கள். ஒரு இடத்தில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாத நேரம் வருகிற போது இந்த பக்கம் சாயிறதா அந்த பக்கம் சாயிறதா அப்படின்னு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால், ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்தாக வேண்டும், ஏதாவது ஒன்றின் பக்கம் சாய்ந்தாக வேண்டும், ஏதாவது ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் அங்கே நடந்த காரியம் நடந்தாக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வருகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்கிறார்கள். மா குய்யிர பைனல் அம்ரைனி இல்லா அகத ஐஸருஹுமா. 2 விஷயங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நிர்பந்த சூழ்நிலை வருகின்ற போது 2இல் எது இலகுவோ அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அது பாவமாக இருக்காது. பாவமான செயலாக இருந்தால் மக்களில் முதலாமவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டு வெளியேறுவார்கள் என்று ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ நமக்கு இதிலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்னன்னா, இவங்களா அவங்களா யாரு அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் 2இல் 2மே ஊழல் பெருச்சாலி தான், அல்லது 4மே ஊழல் பெருச்சாலிகள் தான், 4மே லஞ்சத்தை கொண்டு வருவது தான், 4மே அடித்து பிடுங்குவதாகத்தான் இருக்கிறது. இப்போ எதை நாம் தேர்ந்தெடுப்பது என்று சொன்னால், இந்த ஹதீஸினுடைய பார்வையை வைத்து அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், 4ல் எவன் கொஞ்சம் நல்லவனோ அவனை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹதீஸினுடைய பாணியில் சொன்னால் எல்லாமே சைத்தான் தான். இருக்கிற சைத்தானில் நல்ல சைத்தானு தேர்ந்தெடுத்துட்டு போங்க. அதுக்கும் ஹதீஸில் உண்டு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ரமலானுடைய மாதம் ஜக்காத்துடைய பொருட்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ராத்திரி நேரம், அதுக்கு பாதுகாப்பு யாருன்னா நம்ம அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் காவலாளி. ரசூலுல்லாஹ் நியமிச்சிருக்கிறாங்க, பொருளை யாரும் எடுத்துகிட்டு போயினா இது அமானிதமான பொருள், ஏழை மக்களுக்கு போய் சேரணும்ப்பா, நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. நடுராத்திரி ஒரு திருடன் வந்தான், பொருட்களை களவாண்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணான். கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவன் கெஞ்சனான், உள்ள குட்டியெல்லாம் இருக்குது, வீட்டில் பொண்டாட்டி பசியாக இருக்கிற, ரொம்ப ஏற
பசிக்காக வந்துட்டேன், விட்டுருப்பா, இனிமேல் செய்ய மாட்டேன். கொஞ்சம் இறக்கமுள்ளவர்கள், பசின்னு சொன்னாவே யாருக்குமே கொஞ்சம் இறக்கம் வந்துடும்ல. சரி போ, இனிமேல் இந்த பக்கம் ஒன்றும் நான் பார்க்கக்கூடாது. மறுநாள் காலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார்கள். என்னப்பா, நேற்று நைட்டு ஒரு ஆள் வந்தானா? வரும்போதே கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம் யா ரசூலல்லாஹ், வந்தான், கெஞ்சனா, அதனால் பாவம்னு பார்த்து விட்டுட்டேன். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்றைக்கும் வருவான், ஆளை புடின்னாங்க. அதே மாதிரி 2வது ராத்திரி வந்தான், பொருளை திருட போனான், ஆளை கையும் களவுமா பிடிச்சாங்க. அதே புலம்பல், புள்ளக்குட்டி இருக்குதுப்பா, என்னை விட்டுருப்பா, அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடாத, அப்படி இப்படின்னு சொல்லவும் விட்டாச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2ஆம் நாள் காலை வருகின்ற போதும் அவன் வந்தானான்னு கேட்டாங்க. ஆமாம், கெஞ்சனா, விட்டுட்டு. இன்றைக்கும் வருவான், ஆளை புடின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது நாளும் வந்தான், கையோடு பிடித்தார்கள். 2 நாள் உனக்கு விட்டுட்டுண்டா, இதுக்கு மேலே உன்னை நான் விட மாட்டேன், இதுக்கு மேலே உன்னை விட முடியாது. 2 தடவை உனக்கு மன்னிப்பை வழங்கிவிட்டேன், இது 3வது தடவை நீ திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறாய், உன்னை விட முடியாது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உன்னை கூட்டிக் கொண்டு போய் நிறுத்தியே ஆவேன் அப்படின்னு உறுதியாக நிற்கிறாங்க. அவன் சொன்னான், இங்கே பாருங்க அபூ ஹுரைராவே, என்னை விட்டுட்டா ஒரு நன்மையை உனக்கு சொல்லித் தருவேன். அப்படியானா நீ சொல்கிற போகிற, சரி சொல்லு பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நீ தூங்குவதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள், ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள். அப்படி நீ ஓதிக்கொண்டால் காலை வரைக்கும், இரவிலிருந்து காலை வரைக்கும் உனக்கு ஒரு மலக்கை அல்லாஹ் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்துவான் அப்படின்னு சொன்னான். அபூ ஹுரைராவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஒரு அற்புதமான விஷயத்தை இவன் சொல்லி தந்திருக்கிறானே அப்படின்னு ஆளை, சரி போடா, இனிமேல் வரக்கூடாது. 3ஆம் நாள் காலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார்கள். எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நாளும் வந்தானே, அவன் யார் தெரியுமா? ஷைத்தான் தான் வந்தான். வந்தவன் மனிதன் அல்ல, மனித உருவத்தில் ஷைத்தான் உன்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் கெட்டவன் தான், ஆனாலும் உனக்கு ஒரு நல்லதை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் ஷைத்தான் தான், கெட்டவன் தான், கெட்டவனாக இருந்தாலும் உனக்கு ஒரு நல்லதை செய்திருக்கிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இருக்கிற ஷைத்தானில் நல்ல ஷைத்தானை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதற்காக ஓட்டு போடாமல் இருந்து விடக்கூடாது. சில நேரங்களில் ஷைத்தான் கூட நமக்கு நல்லதை செய்வான், நமக்கு பாதுகாப்பாக இருப்பான், சில நன்மையான விஷயங்களை சொல்லித் தருவான் என்பது இந்த ஹதீஸில் புரிய முடிகிறது அல்லவா? அதுபோன்றுதான் இன்றைய கால சூழ்நிலையில் யாருக்கு நாம் வாக்களித்தால் நம் சிறுபான்மை மக்களுக்கு, முஸ்லிம் சமூகத்திற்கு, இந்த இந்தியாவிற்கு, தமிழகத்திற்கு நல்லது நடக்கும் என்று நாம் நினைக்கிறோமோ, கடந்த காலங்களை நினைவு கூர்ந்து பாருங்கள், கடந்த காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நினைத்து பாருங்கள். இவைகளெல்லாம் மீண்டும் நடக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது நம்முடைய சிந்தனையிலே வந்துவிடும். எத்துணை கொடுமைகள், எத்துணை கொடுமைகள். ஷரியத்தில் கை வைக்கிறார்கள், அதற்கு அவர்களுக்கு ஆதரவளித்தவர்களும் இன்றைய களத்தில் நிற்கிறார்கள். ஒவ்வொரு இந்தியருடைய குடியுரிமையை கேள்வியாக்குகின்ற மசோதாக்களை, சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். அதற்கு ஆதரவளித்தவர்களும் இன்றைக்கு களத்தில் நிற்கிறார்கள். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மறுவரையறை மசோதா. அதனுடைய பாதிப்புகள் என்ன என்று அரசியல் விமர்சகர்களும் ஆய்வாளர்களும், இதனால் தமிழகத்தினுடைய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை கூடினாலும் அதனுடைய பெர்சன்டேஜ் குறையும் என்ற அந்த ஒரு சூழ்நிலையை நம்மிடத்தில் எடுத்து சொல்லியும் இருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லாமல் ஆதரவளித்தவர்களும் இன்றைக்கு நம்முடைய களத்திலே தான் நிற்கிறார்கள். பல மாநிலங்களில் இன்றைக்கு இந்தியாவை ஆளுகின்றவர்கள்
ஆட்சி பொறுப்பிலே இருந்து கொண்டு பொது சிவில் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். பல இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறிகளாக்கி இருக்கிறார்கள். 9 வயது சிறுமியிலிருந்து 40-50 வயது கிழவி வரைக்கும் ஒருவரை விடாமல் அவர்கள் கற்பழிப்பதற்கு முயன்ற காட்சிகள் எல்லாம் நமக்கு கண்முன்னே இன்றைக்கும் அது வந்தாக வேண்டும். ஓட்டு போடுவதற்கு முன்னால் எத்தனை மக்கள் போராட்டங்கள் நடத்தினாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது, நாங்கள் தாக்கல் செய்த மசோதாவை கண்டிப்பாக கொண்டு வருவோம் என்ற ஒரு நிலையிலே அவர்கள் நினைத்ததை நாங்கள் நடத்தியே தீருவோம், மக்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்பவர்களோடு கூட்டு சேர்ந்து இன்றைக்கு களத்திலே நிற்கிறார்கள். இன்னொரு பக்கம் அதை எதிர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். யாருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும்? நம்முடைய சிந்தனைக்குத்தான் இது. ஒரு புறம் பார்த்தோம்னா நம்ம 2-3 பேர் என்கிட்ட கூட சொன்னாங்க, இஸ்லாமிய பெண்களுடைய நிலையை நினைத்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா என் புருஷனை விட ரொம்ப பிடிக்கும்ட்டாங்க இன்றைக்கி. நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளும் அப்படித்தான் வளருகிறது. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அத்தாவோட அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் பிள்ளையே சொல்லணும்னு நின்று ஒரு பொதுத்தளத்தில் ஒரு மீடியாவில் பேட்டி கொடுக்கின்ற பெண்களும் இஸ்லாமிய சமூகத்தில் வந்து விட்டார்கள். இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமை இந்த தேர்தல் காலத்தில் மிகவும் அப்பட்டமாக வெளியே வந்திருக்கிறது. யாருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம் என்றே தெரியாமலே ஒரு சினிமா மோகத்தில், சினிமா ஆதிக்கத்தில் இவ்வளவு ஆண்டு காலம் முஸ்லிம்களை மட்டுமே மையமாக சித்தரித்து தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக உலகிற்கு ஒட்டுமொத்தமாக காட்டிக் கொண்டிருந்தவன் இன்றைக்கு ஒரு தொப்பியை போட்டு ஒரு சஃபில நின்று கொண்டு தொழுவது போல் ஒரு காஃபிர் பாவனா செய்கின்றான். அவனை பார்த்து கொண்டு ஒரு சமூகம் பின்னால் போகின்றது. அவன்தான் என் உயிர் என்கிறது, என் புருஷனை விட மேலானவன் என்கிறது, அவனை பார்த்ததற்கு பின்னால் கடவுளை பார்த்தது மாதிரி இருக்கிறது என்றெல்லாம் நான் மற்றவர்களை சொல்லவில்லை. நம் சமூக பெண்கள் புர்காவை அணிந்து கொண்டு பொது தளத்தில் இந்த பேட்டிகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமை நாள் சினிமாவுடைய தேட்டரில் வாசல்லிருந்து வெளியே வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது. என்னண்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில். இவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் வந்தேன், பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஜும்மாவுடைய நாளுங்கிறதுலாம் 2வது பட்சம் அப்படிங்கிற நிலைக்கு மார்க்கம் 2வது பட்சம், ஈமான் 2வது பட்சம் தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த மோகத்திலே இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நாளை வந்து நம்மளை குற்றவாளியாக நிப்பாட்டிடுவோம் அல்லாட்ட. ஏன்டா இப்படி போனேன், வழிகட்டு போனேன்னு கேட்டால் இந்த நிற்கிறாருல என் வாப்பா என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையும்பான்ல. இப்போ நம் பிள்ளைகளையும் நாம் பண்படுத்த வேண்டிய காலத்திலும் இருக்கிறோம். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு எது ஏற்றமானதோ, யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அதையும் சிந்திப்பதற்கு நாம் கடமை பெற்றிருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள், எப்போதும் அநீதிக்கு துணை போகாதீர்கள், அநீதத்திற்கு, அநியாயத்திற்கு நீங்கள் துணை போகாதீர்கள். ஏனென்று சொன்னால் அது அநியாயத்திற்கு, அநீதிக்கு துணை போகுதல் என்பது அதை நடத்துவது போன்று என்ற நபிமொழிகள் எல்லாம் நமக்கு காண கிடைக்கிறது. ஒரு சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். கஅப் இப்னு உஜ்ரா அப்படின்னு அவருக்கு பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஆதக்கல்லாஹு மின் இமாரத்தி சுஃபஹா, முட்டாள்களின் ஆட்சியை விட்டு உனக்கு நான் அல்லாஹ்விடம் உனக்காக துஆ செய்கிறேன். நாங்கள் முட்டாள்களின் ஆட்சியை விட்டு உனக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன் நாங்கள். அப்போ அந்த சஹாபி கேட்டார், ஒமா இமாரத்து சுஃபஹா யா ரசூலல்லாஹ், முட்டாள்களுடைய ஆட்சி என்றால் யார் என்று நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகூனூன பஅதி லா யஹ்ததூன பிஹதி, எனக்கு பின்னால் அவர்கள் சில தலைவர்கள் வருவார்கள், சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், ஆனால் என் வழியை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள், என்னுடைய வழியை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள்.
அதே போன்று எனது நடைமுறைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களின் பொய்களை கொண்டு அவர்களை உண்மைப்படுத்தி அவர்கள் அநீதிக்கு துணை போகக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் சொல்கின்ற பொய்கள் எல்லாம் நாங்கள் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், சிறுபான்மையின மக்களுக்கு அரணாக நின்று எதையும் செய்ய விட மாட்டோம், ஒரு பக்கத்தில் பிள்ளையையும் கிள்ளி விட்டு இன்னொரு பக்கத்தில் தொட்டிலும் மாட்டிக்கொண்டு பொய்யை உண்மையாக கலந்து கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள். இவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் தான் முட்டாளுடைய ஆட்சியாளர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதிக்கு எந்த காலத்திலேயும் நீங்கள் துணை போகாதீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கை உரிமையை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள். இன்னும் சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் செலுத்த வேண்டிய கடமை வாக்கு என்பது, அதை நிறைவேற்றியதற்கு பின்னாலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உன் கடமையை நிறைவேற்று, உனது கடமையை நிறைவேற்று, உனது உரிமையை அல்லாஹ்விடத்திலே கேளு. நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை என்பது வாக்குரிமை. அதை நிறைவேற்றியதற்கு பின்னால் அதற்கான உரிமை நமக்கு என்ன வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இப்போ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் ஏன் வாக்களிக்க வேண்டும், நான் வாக்களித்து என்ன ஆகப் போகின்றது, நமக்கெல்லாம் கடந்த கால வரலாறுகள் தெரியும். சென்ட்ரலிருந்து தமிழகம் முழுக்க பல்வேறு நிகழ்வுகள், ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனவர்களும் உண்டு, ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தவர்களும் உண்டு, ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சியை இழந்தவர்களும் உண்டு, ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சியினை ஏறியவர்களும் உண்டு. ஆகையினால் என் ஒரு ஓட்டு என்ன செய்ய போகின்றது என்று நினைக்காதீர்கள். என்னால் என்ன செய்ய முடியும் இந்த சமூகத்திற்கு, இந்த தமிழகத்திற்கு, இந்த பாரதத்திற்கு, என்னால் என் வாக்கின் வழியாக நான் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நான் யாருக்கும் ஆதரவாக வரவில்லை, சிந்தித்து செயல்பட வேண்டிய கடமை என்பதை நான் தெளிவுபடுத்துவதற்கு வருகிறேன். யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிப்பது உங்கள் உரிமை. அதிலே என்னுடைய சொந்த கருத்துக்களையோ சொந்த திணிப்பையோ கொண்டு வந்து நிறுத்துவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. ஆனாலும் நிலைமைகளை, ஏனென்று சொன்னால் எங்களுக்கு பாடம் நடத்துகின்ற போது ஒரு விஷயத்தை சொல்வார்கள், தற்கால சூழ்நிலை என்னவோ அதன் பிரகாரம் முக்தலல் ஹால் அப்படின்னு அதுக்கு சொல்லி தருவாங்க. நிலைமையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முடிவெடுத்து செயல்படுங்கள் என்று எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி தந்தார்கள். அதைத்தான் நானும் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். நிலைமைகளை புரிந்து கொள்ளுங்கள், சூழ்நிலைகளை சிந்தித்து பாருங்கள். யாருக்கு வாக்களித்தால் நம்முடைய சமூகத்திற்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெண்மணிகளுக்கும் உறுதுணையாக இருக்குமோ, நன்மையாக இருக்குமோ, அத்தகையவர்களுக்கு நாம் வாக்களிப்ப கடமை பெற்றிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தீய ஆட்சியாளர்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. எல்லா மக்களுக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகளை செய்கின்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இஸ்லாமிய சமூகத்தை உலகமெங்கிலும் பாதுகாப்பான சூழ்நிலையில் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.